Taste the Daily. மதுரையில் ஸ்டாலினின் ரோட் ஷோவுக்கு அழைத்து வரப்பட்ட பெண்களை மீண்டும் கொண்டு விடாததால் குழந்தைகளுடன் அவர்கள் அவதியடைந்தனர். விளம்பர மாடல் ஸ்டாலினை மகிழ்விக்க திமுகவினர் பல்வேறு இடங்களில் இருந்த அரசு பேருந்துகளில் கட்சி கொடி கட்டி பெண்களை மதுரைக்கு அழைத்து வந்தனர். ஆனால் நிகழ்ச்சி முடிந்ததும் அவர்களை வீட்டில் கொண்டு சேர்க்கவில்லை. இதனால் வெயில் ஒருபுறம், போக்குவரத்து நெரிசல் மறுபுறம் என பெண்கள் குழந்தைகளுடன் அவதியடைந்தனர். மேலும் பெரும்பாலான அரசு பேருந்துகளை திமுகவினர் வசப்படுத்தியதால் போதிய பேருந்துகள் இன்றி பயணிகள் அவதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவர்களை காப்பாற்றிய முதியவர் ஆற்றில் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாமிரபரணி ஆற்றின் அருகே உள்ள சாப்பத்து பாலத்தில் சென்ற சிறுவர்கள் ஆற்றில் தவறி விழுந்துள்ளனர். இதை கண்ட அங்கிருந்த முதியவர் ஒருவர் சிறுவர்களை காப்பாற்றிய நிலையில் அவர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முதியவரை தேடும் பணி நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை நோக்கி படையெடுக்கும் வாகனங்களால் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகத்தில் கோடை விடுமுறைகள் முடிந்து பள்ளி துவங்க இருப்பதால் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னையை நோக்கி படையெடுத்துள்ளனர். இதனால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 1200 ஆண்டுகள் பழமையான 5 அடி உயர சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கூவாகம் நத்தம் ஏரிக்கரையில் பழமை வாய்ந்த கல்சிலை ஒன்றை காளிதேவி என்று கிராம மக்கள் வழிபாடு நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த வாரம் அந்த இடத்தை சுத்தம் செய்தபோது புதைந்த நிலையில் சிவலிங்கம் இருப்பது தென்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த கோவை கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் 5 அடி உயரம் கொண்ட சிவலிங்கம், ஜேஷ்டாதேவி, கொற்றவை ஆகிய பழமை வாய்ந்த சிலைகளை கண்டுபிடித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சிலிண்டர் வெடித்ததில் 3 குடிசை வீடுகள் தரைமட்டமானது. சவுண்டூர் கிராமத்தில் 12 பழங்குடியினர் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் ஒரு வீட்டில் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. 2 சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்ததில் 3 கூரை வீடுகள் எரிந்து தரமட்டமானது. இந்த தீ விபத்தில் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் முழுவதும் சேதமடைந்தன. தீ விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தர்பூசணி பழங்களுக்கு விலை இல்லாததால் நிலத்திலேயே அழிக்கப்பட்டன. கருமாத்தூர் மற்றும் கேசவம்பட்டியில் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட தர்பூசணி பழங்கள் போதிய விலை கிடைக்காத காரணத்தால் வீணாகி 40 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாய நிலங்களில் தர்பூசணி பழங்களை அப்படியே விட்டால் வீணாகும் என்பதால் பலரும் தர்பூசணி பழங்களை எடுத்துச் சென்றனர். இதுகுறித்து ஸ்டாலின் மாடல் அரசின் அலுவலர்கள் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருக்கோவிலூர் சாலையில் கார் ஒன்று பனைமரம் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 6 பேர் படுகாயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் பனஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் உயிரிழந்த தந்தையின் அஸ்தியை ராமேஸ்வரத்தில் கரைப்பதற்காக ஓட்டுநர் உள்பட 7 பேருடன் காரில் சென்றார். அப்போது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் பனைமரத்தின் மீது மோதி காரை விபத்திற்குள்ளாக்கியதில் சம்பவ இடத்தில் ஒருவர் பலியானார். படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர்.